ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இயேசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமேன். இன்னைக்கு நம்மளை பார்த்தா இயேசப்பா சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு. ஏன் ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்கிறாரு? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ மீறுதல்கள், எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டு பின்வாங்கி போய் பல காரியங்கள் நம்ம செஞ்சுருப்போம். ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் நம்ம மன்னிச்சுட்டே தான் விட்டுட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன நினைப்போம்? சர்ச்சுக்கு போகணும், ப்ரேயர் பண்ணுறோம், வாழ்க்கை நல்லா இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கைலாம் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் மறுபடியும் விழுந்து போயிடுறோமே. எதனால் விழுந்து போகிறோம்? உலக காரியங்கள், உலக கவலைகள், ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி வரும்போது நம்ம பின்வாங்கி போயிடும். ஆண்டவரை விட்டு ப்ரேயர் பண்ணுறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. அதனால ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடும். அதே இது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருக்கு உண்மையாக அவரோட பிள்ளையாக இருந்து டெய்லி அவர் கூட பேசிகிட்டு இருந்தால் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ டெய்லி அப்படி தான் இருக்கணும், இப்படி நீ போகக்கூடாது, நீ என்கிட்ட உண்மையாக இரு, உத்தமனாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உண்மை உள்ளவர் தானே, நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர் தானே. அவரோட பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக தானே இருக்கணும். அவருக்கு முன்பாக நம்ம உத்தமனாக இருக்கணும்ல. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக இருப்போமா? ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக உத்தமமாக இருக்கக்கூடிய பிள்ளையாக என்னை மாற்றுங்கப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.